நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ் ப்ரோக்ராம்ல ரொம்ப ட்ரெண்டியான ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணலாம். ஸோ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் வந்து லேசி டெய்சி ஸ்டிச்சஸ். ஸோ லேசி டெய்சி ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேஷனாக இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதை வந்து குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் சொல்லித்தரலாம். குழந்தைங்க மீன்ஸ் வந்து வீட்டில் பசங்க வந்து லீவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு எம்ப்ராய்டரி மெத்தட் தான். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சல்வாரில் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ சல்வாரில் பண்ணணுங்கும் போது நான் ஒரு நெக் பார்ட்டில் வந்து இந்த டிசைனை நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதனுடைய டிசைன் எப்படி நான் வரைஞ்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு காயின் எடுத்துட்டு அதனுடைய சென்டர் பார்ட் போட்டு அதை நான் 16 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பர்ஃபெக்டாக வரணும், அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி வேற வந்து உங்களுக்கு எந்த லெவலுக்கு 16 தான் போடணும், இல்லை நீங்கள் 8, 4 அந்த மாதிரி எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சல்வார்னு சொல்றதுனால சல்வாரோட ஃபேப்ரிக், எம்ப்ராய்டரி ஃப்ரேம், அப்புறம் எம்ப்ராய்டரிங் த்ரெட். எம்ப்ராய்டரி த்ரெட்ல கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. நான் இந்த வந்து 3 கலர்ஸ் நான் யூஸ் பண்றேன். கட்டர், அப்புறம் நீடில். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு குர்த்தீஸ்ல பண்ற ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நான் சர்க்கிள் பார்ட் நான் மெஷர் பண்ணி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுல வந்து நான் இன்னர் சைட்ல நான் ஒரு பார்ட் போட்டிருக்கேன். அதுல வந்து பேர்ல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ல் ஸ்டிச் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட் எப்படின்னாலும் சொல்லலாம். இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். பழைய காலம் மீன்ஸ் ரொம்ப பாஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்காது. நான் சொல்றது 70s 80s அந்த பீரியட்ல. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் வந்து முத்து மாதிரி யூஸ் பண்ணாங்களாம். அதனால இதை பேர்ல் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டுக்கு மேலே நீடில் வச்சுட்டு ஒரு தடவை டேர்ன் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே குத்திடணும். குத்தும் போது இந்த த்ரெட்டை வந்து இந்த தம் ஃபிங்கரால நீங்க பிடிச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டா பிடிக்காதீங்க, ஓரளவுக்கு பிடிச்சு எழுத்தோம்னா அப்போ உங்களுக்கு ஒரு பேர்ல் மாதிரி வரும். இதே மாதிரி அந்த சென்டர் பார்ட்ல இருக்கிற எல்லா சர்க்கிளும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ். பேர்லோட எஃபெக்டே மாதிரியே இருக்கிறதுனால இதை பேர்ல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை ஃப்ரெஞ்ச் நாட்டும் கூட சொல்லுவாங்க. இப்போ சென்டர்ல இருக்கிற பட் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்டர் லேயர்ல நம்ம லேசி டெய்சி ஸ்டிச்சஸ் போடலாம். லேசி டெய்சி ஸ்டிச்சஸ்ன்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட செயின் ஸ்டிச் மாதிரி தான். இந்த பாருங்க, இப்போ கீழே இருந்து எடுத்திருக்கேன். ஸோ எடுத்த இடத்துல திரும்ப குத்திட்டு அவுட்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அவுட்டர் பார்ட்ல நீடில் கொண்டு வந்துடணும். நீடில் கொண்டு வந்து நீடில் சுத்தி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப ஒரு நாள், அப்பதான் அந்த செயின் வந்து கலண்டுக்கிறாம இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் எதனால நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெஷர்மெண்ட் வந்து ஈக்குவலாக வரணும், அந்த டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரணுன்றதுக்காக தான். அதுவும் இல்லாமல் இது காட்டன் த்ரெட் தான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிக்காகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த லேசி டெய்சியால் இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் எல்லோவாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட அவுட்டர் பார்ட்டில் எல்லாத்துலேயும் ஒரு ரெட் கலரில் ஒரு ஹைலைட் என்ன ஒரு ஷேட் வந்த மாதிரி நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்டர் ரிங் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ரிங்கை சுற்றிலும் நம்ம ஒரு நாட் மாதிரி போட்டோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தின்னாக எடுத்துக்கணும். அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தின்னான ஒரு பெட்டல்ஸ் மாதிரி காமிக்கும். இதை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி சும்மா மேலே எடுத்து கீழே ஒரு லாக், அவ்வளோதான். மேலே எடுத்துட்டு கீழே ஒரு லாக். இது வந்து உங்க பெட்டல்ஸை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த ரெட் கலர் த்ரெட்டால நான் வந்து வெளியில அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய ஹைலைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு லேசி டெய்சி, நார்மலான லேசி டெய்சி ஸ்டிச்சஸ் இல்லாமல் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா அது வந்து அதனுடைய லுக் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்னைக்கு எபிசோட்ல கற்றுட்டீங்க.
கண்டிப்பா இந்த எபிசோட்ல பார்த்த ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை inboxpengalchoice@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். புதுயுகம் நேர்களுக்கு பெண்கள் சாய்ஸ்ல இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சைனஸ் லிஃப்ட். ஸோ சைனஸ்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கும். ஸோ மேல் தாடையில நம்மளோட ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ், அதாவது கடவாப்பல், முன்கடவாய்ப்பல், இந்த ரெண்டுத்துக்கும் மேல இருக்கிறது தான் சைனஸ் அப்படிங்கறது நாங்க சொல்லுவோம். இது வந்து மேக்ஸிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த எலும்பு பேரு மேக்ஸிலா, ஸோ அந்த இடத்துக்கு பேரு மேக்ஸிலரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினா வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சின்ன வயசுலயே பல்ல எடுத்துடுறோம்னு வச்சுக்கலாமே. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பின்னாடி தானே இருக்கு பற்கள், முன்னாடி சிரிக்கிறது அது ரொம்ப தெரியாது அப்படிங்கறது நினைப்பாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஸோ பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல எலும்பு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கம்மி ஆயிட்டே போயிடும். அப்போ இந்த எலும்பு வந்து கம்மி ஆகிறது அப்படிங்கிறதுனா என்னன்னா, அது வந்து மேல் நோக்கி போயிடும். சோ அப்ப அந்த சைனஸ் அப்படிங்கறது பார்க்கும்போது அது பெருசாரா மாதிரி இருக்கும். சைனஸுக்கும் வெளியில இருக்கிற அந்த வாய், அதுக்கும் அந்த சைனஸ்க்கும் நடுப்புற இருக்கிற எலும்பு ரொம்ப கம்மி ஆயிடும். சோ நம்ம பிற்காலத்துல இந்த பல்லு எடுத்துட்டோம். சோ பிற்காலத்துல அந்த இடத்துல நம்ம பல்லு வைக்கணும் அப்படிங்கறது நம்ம முடிவு எடுக்கும் போது அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பே இல்லாத மாதிரி இருக்கும். சோ இந்த சைனஸ் லிஃப்ட் அப்படிங்கறதுனா என்ன, இந்த சைனஸ் நான் சொன்னேன் இல்லையா பெருசான மாதிரி இருக்கும்னு, அதை கொஞ்சம் தூக்கி விடுறது தான் சைனஸ் லிஃப்ட். ஸோ அதை தூக்கி விடுறதுக்கு நம்ம 2-3 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம பல்லு அந்த ஓட்ட வழியாவே நம்ம வந்து தூக்கி விடலாம். அது வந்து நம்ம பல்லு எடுக்கும் போதே நம்ம செஞ்சோம்னா நல்லது. சோ அது வந்து ஒரு எக் ஷெல் மாதிரின்னு நீங்க நினைச்சுக்கலாம். சோ எக்குக்கு உள்ள வந்து ஒரு மெலிசா ஒரு மெம்பரேன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் சைனஸோட மெம்பரேனும் ரொம்ப மெலிசா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைம்ல நிறைய கோல்டு, காஃப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வந்து துளை வந்து நம்ம பல்லு எடுத்த இடத்துல இருந்தே அந்த துளையை கொஞ்சம் உள்ள தள்ளி அந்த இடத்துல மெட்டீரியல் போடலாம். இல்ல லேட்ரல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலும்போடு சைடு பாகத்துல இருந்து, சோ வாய்க்குள்ள இருந்து எலும்போட சைடு பாகத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை, விண்டோ அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும்ல, ஜன்னல். சோ அந்த சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அதை தள்ளி விட்டுட்டு அதுல மெட்டீரியல்ஸ் போடுவாங்க. சோ இது ஏன் செய்யணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, பல்லு எடுத்துட்டோம்னா நம்ம பிரிட்ஜ் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இல்ல இம்ப்ளான்ட் அப்படிங்கறது 3வது பற்களை நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். சோ எலும்பே இல்லைன்னா எப்படி இம்ப்ளான்ட் அங்க போட முடியும்? சோ எலும்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சைனஸ் லிஃப்ட் பண்றது. சோ போடுற மெட்டீரியல் அங்க நீங்க பாத்தீங்கன்னா, அந்த போடுற மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட 3-6 மாசம் இல்ல 9 மாசம் வரைக்கும் அந்த எலும்பு மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மெட்டீரியல் வந்து வெவ்வேறு விதமா இருக்கு. நான் வந்து அதை பத்தி சொல்றேன். சோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இம்ப்ளான்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து சிங்கிள் ஸ்டெப் ப்ரொசீஜரா பண்ணலாம், இல்ல டபுள் ஸ்டெப் ப்ரொசீஜரா பண்ணலாம். சிங்கிள் ஸ்டெப்னா நம்ம போன் போடுற அன்னைக்கே நம்மளுக்கு அந்த இம்ப்ளான்ட் போட்டு அந்த இம்ப்ளான்ட்டுக்கு ஒரு பிரைமரி ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இம்ப்ளான்ட் போட்டு அது வந்து சுத்தாம அது கரெக்டான இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனா ரெண்டுமே ஒரே நாள்ல பண்ணிடலாம். இல்ல அப்படிங்கறதுனா முதல்ல போனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 3-6 அல்லது 9 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து எலும்பா மாறி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இம்ப்ளான்ட் போடுறோம். சோ இது வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு எடுக்கும். சோ இது போடுறது சேஃபா, கம்ஃபர்டபுளா இருக்குமா பேஷண்ட்டுக்கு அப்படிங்கறதுனா பெரிய அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சேஃப் ப்ரொசீஜர் தான். ஒரு டென்டல் கிளினிக்லயே உட்காந்து நம்ம இதை செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ டாக்டர் என்ன செய்வாங்கன்னா, ஊசி குத்திட்டு அந்த இடத்துல அந்த எலும்பை நம்ம வந்து ஒரு துளை பண்ணி அதுக்கப்புறம் அதை தூக்கி விட்டு அந்த சைனஸுக்கும் எலும்புக்கும் நடுப்புற இந்த மெட்டீரியலை ரொப்பி விட்டு, முக்காவாசி நான் சொன்னேன் இல்லைங்களா, முன் கடவாய்ப்பல் இல்ல கடவாப்பல் அந்த இடத்துல தான் இருக்கும். இதுலயே உங்களுக்கு நிறைய இது இருக்கும், அதாவது வேரியேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த சைனஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ
ஸோ அது வந்து ஒரே ஓட்டையா இருக்காது. ஸோ அது வந்து சிலப்போ ஒரு செப்டம் இருக்கும். செப்டம்னா 2ஆ பிரிக்கிற அளவுக்கு அந்த சைனஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன ஏதுங்கிறது எக்ஸ்ரே எடுத்து பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா இந்த புரோட்டோகால் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்ஜரி செய்யறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி இருக்க போறது இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படிங்கிற போது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் வைக்கிறது ஒரு தனி ஒரு துறையா இருக்கலாம். ஸோ இது செஞ்சதுக்கு அப்புறம் நான் நார்மலா சாப்பிடலாமா அந்த ப்ரொசீஜர் செஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பா முதல் ஒரு 2 to 3 days நாங்க வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா சாஃப்ட் டயட்ல இல்ல செமி சாஃப்ட் டயட்ல இருங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். முதல் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாஃப்ட் டயட் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்லுவோம். ஒரு வாரம் கழிச்சு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் டயட்டா இருக்கலாம். ரொம்ப ஜில்லுன்னு பதார்த்தங்கள் சாப்பிடாம இருக்கிறதுக்கு சொல்லுவோம். ஏன்னா அந்த சைனஸ் அப்படிங்கறதுனாலே நம்மளுக்கு தெரியும்ல, எனக்கு சைனஸ் பிரச்சனைனா என்ன நினைப்பாங்க, கோல்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லையா. சோ அந்த ப்ரொசீஜர் செஞ்சதுக்கு அப்புறம் கோல்டு இல்ல தும்புறா மாதிரி அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக ஜென்ரலா டாக்டர்ஸ் வந்து பெயின் கில்லர்ஸ் இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொசீஜர் பேஸ்டு தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள், எல்லாரும் செஞ்சுக்கலாம், பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு பேசின தலைப்புல ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க inbox.pengalchoice@gmail.com எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா நான் உங்களுக்கு நிறைய பெண்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்கேன். நிறைய பெண்களை உதாரணமா சொல்லியிருக்கேன். பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அது பொதுவா பெண்களுக்கு மட்டுமில்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்புணர்வோட தான் நான் ஒவ்வொரு எபிசோடும் பேசுறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் பேச போற இந்த எபிசோட் ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் அப்படின்னு நான் நம்புறேன். சமீபத்துல முகநூல்ல நான் ஒரு பதிவு பார்த்தேன். நடிகை ஆலியா பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க போட்டோவை போட்டு ஒருத்தர் வந்து மேல ஒரு கேப்ஷன் போட்டிருந்தார், இது மாதிரி ஒரு கொழுந்தியா எனக்கு இல்லையே அப்படின்னு. அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஆமா எங்களுக்கும் இல்ல, வந்து வாட்சதெல்லாம் எப்படி இருக்குது, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. எனக்கு இதுல வருத்தம்லாம் இல்ல, சிரிப்பு தான் வந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு நடிகையுடைய போட்டோ, முக்கியமா ஆலியா பட் போட்டோ போட்டு வந்து எனக்கு இது மாதிரி ஒரு கொழுந்தியா இல்ல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த ஆண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க வளரவே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஆலியா பட் அப்படின்னா இனிமே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்றத நான் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றேன். அவங்க நடிகை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி பாக்குறோம், ஆண்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றது வேற. ஆலியா பட் அப்படின்னா யூடியூப்ல ஜீனியஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு குறும்படம் இருக்கு, ஒரு ஷார்ட் பிலிம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருமே நான் இந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஆலியா பட் காஃபி வித் கரண் அப்படின்ற ஒரு டிவி ஷோக்கு போறாங்க. ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அவர் கேள்வி கேட்கிறார், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு. குடியரசுத் தலைவர் பேரை சொல்றதுக்கு பதிலா ஆலியா பட் மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவுகான் அப்படின்றவருடைய பேரை சொல்லிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு லீடிங் சேனல்ல ஒரு செலிபிரிட்டி தப்பா ஒரு விடைய சொன்னா எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, எவ்வளோ கேலி பண்ணுவாங்க, எவ்வளோ மீம்ஸ் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஆலியா பட் அனுபவிக்கிறாங்க. எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்றாங்க. இது கூட தெரியல, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னு உனக்கு தெரியலையே அப்படின்னு. ஆலியா பட் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு அப்படி ஒரு கொழுந்தியா இல்லையேன்னு வருத்தப்படுறது இல்ல. ஆலியா பட் நமக்கு என்ன கத்து தராங்க தெரியுமா? அவ்வளோ பேரும் ஒரு பொது அறிவு நிகழ்ச்சியில உனக்கு அறிவே இல்ல அப்படின்றத நீ நிரூபிச்சுட்ட, உனக்கு அறிவே கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்னோட பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழி நான் யோசிச்சு அதை பண்ண போறேன். பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு கிளாஸ்ல போய் அவங்க சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கோச் இருக்கிறார். இவங்களுக்கு அந்த பாடத்தை கவனிக்கிறதுல விருப்பம் இல்லை, ரொம்ப வேண்டா வெறுப்பாதான் அந்த கிளாஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவர் செஸ் பத்தி கிளாஸ் எடுக்கிறார், செஸ் பத்தி, சதுரங்கம். இவங்க ஆலியா பட் அந்த
சதுரங்க விளையாட்டை கேரம் போர்டு விளையாடுவோம்ல அந்த மாதிரி விளையாடுறாங்க. இவருக்கு கோபம் வருது, உனக்கு எல்லாமே விளையாட்டு தானா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கோபமா அந்த போர்டு இப்படி தள்ளி விடும்போது அந்த போர்டு ஆலியா பட்டினுடைய ஹேண்ட்பேக் மேல போய் விழுந்துருது. ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருது. உடனே ஆலியா பட் கோபமா அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு, இது எவ்வளவு விலை தெரியுமா, இது எங்க தயாரிச்சிருக்காங்க தெரியுமா, இது எதுல பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப வேகமா படபடன்னு அந்த ஹேண்ட்பேக்கை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த பயிற்சியாளர் அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாரு. ஒரு ஹேண்ட்பேக் தான் அது, ஆனா அந்த ஹேண்ட்பேக் பத்தின இவ்ளோ விஷயத்த இந்த பொண்ணு சொல்லுதே. சோ இந்த பொண்ணுக்கு பொது அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கான விருப்பம்லாம் இல்லாம இல்ல, ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ணு நம்மளுடைய பயிற்சிக்கு உடன்பட மாட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவரு அந்த பொண்ணுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியையும் பதிலையும் பாட்டு டான்ஸ் மூலமா அந்த பொண்ணுக்கு சொல்லித்தரார். முதல் கேள்வி மைக்கேல் ஃபாரடேல ஆரம்பிப்பார், கடைசியா சோடியம் பத்தி சொல்லி கொடுப்பாரு. எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் ஆலியா பட் கத்துக்குவாங்க. கரெக்டா 30 நாள், ஒரு மாசம், 30 நாள் கழிச்சு மறுபடியும் அதே போட்டிக்கு ஆலியா பட் வருவாங்க. காஃபி வித் கரன்ல கரண் கேள்வி கேட்பாரு, எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லுவாங்க. கடைசியா ஒரு கேள்வி கேட்பாரு, பிளாக் ஹோல் பத்தின ஒரு கேள்வி. ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க ஆலியா பட். அந்த ஷார்ட் பிலிம் பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகும், ஐயோ மறுபடியும் அசிங்கப்பட போறலா என்ன அப்படின்னு. கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க. ஆலியா பட் பதில் சொன்ன உடனே கரண் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே குதிப்பாங்க. அந்த ஷார்ட் பிலிம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அவ ஜெயிச்சோன்னா அழுவா பாருங்க, ஒரு அழுக. தோத்துட்டு அழுவுறதுக்கும் ஜெயிச்சுட்டு அழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஜெயிச்சுட்டேன், இந்தியாவே என்னை பார்த்து கேலி பண்ணுச்சு, எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, அத்தனை பேரும் பாக்குற மாதிரி அதே போட்டியில நான் மறுபடியும் ஜெயிச்சுட்டேன்ற ஜெயித்த அந்த கர்வத்துல, கரெக்டா சொல்லனா திமிர்ல இருக்கட்டுமே, ஜெயிச்சவங்களுக்கு திமிர் இருக்கட்டுமே, அந்த திமிர்ல அந்த பெருமிதத்துல அந்த பொண்ணு அழுவா பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த காட்சி, நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க ஆலியா பட் அப்படின்னா உங்களை யாராவது அசிங்கப்படுத்தும் போது, உங்களை யாராவது அவமானப்படுத்தும் போது, உங்களை யாராவது கிண்டல் பண்ணும்போது அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு பாடத்தை ஆலியா பட் எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க ஜீனியஸ் ஆஃப் த இயர்ன்ற ஷார்ட் பிலிம் மூலமா. அப்படின்றதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணுமே தவிர, அவங்க அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், எனக்கு மனைவியா இருந்திருக்கலாம் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆண்கள் பேசிட்டே இருப்பாங்க. நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேங்க, நாங்க நிகழ்ச்சிகளுக்கு பேச போறோம்ல, எங்க கூட போட்டோ எடுப்பாங்க. பாடகியா இருக்கட்டும், ஒரு நடன மங்கையா இருக்கட்டும், சிறந்த பேச்சாளரா இருக்கட்டும், சிறந்த எழுத்தாளரா இருக்கட்டும், ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு துறையில சாதிச்ச ஒரு பிரபலமான பெண், அவங்க கூட போட்டோ எடுக்கிறவங்க அதை Facebookல போடுறாங்கல்ல, எத்தனை பேர் உண்மையா பாராட்டி கமெண்ட் போடுறாங்க. ஒரு பிரபலமான பாடகி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் இது. அவங்க கூட போட்டோ எடுத்துட்டு ஒருத்தர் Facebookல போட்டிருக்கிறார், அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார், ஜோடி பொருத்தம் சூப்பர். இவர் உடனே நன்றி. அப்ப நீ என்ன சொல்ல வர, நீ எவ்வளவு பெரிய பாடகியாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெண், நாங்க இப்படிதான் கிண்டல் பண்ணுவோன்ற மனநிலை மாறவே இல்லையா நம்ம நாட்டுல. ஒரு பிரபலமான பெண் கூட போட்டோ எடுத்து ஒருத்தர் போடுறார், அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுறார், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியுமா, இவர் உடனே ஐயோ சொல்லிடாதீங்க. அப்ப நீங்க எல்லாம் என்னதான் சொல்ல வரீங்க, ஆண்கள் என்ன சொல்ல வரீங்க? நீ என்ன வேணா சாதிச்சிருக்கலாம், எவ்வளவு விருது வேணா வாங்கியிருக்கலாம், தேசிய விருது வாங்கியிருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனைவிக்கு தெரியாமல் பழகுகிற ஒரு உறவாகத்தான் ஒரு பெண்ணை பார்ப்போன்ற மனநிலை ஏறக்குறைய எல்லா ஆண்கள்ட்ட இருக்கா இல்லையா? சமூக வலைதளங்கள்ல இயங்குகிற பெரும்பாலான ஆண்கள்ட்ட இந்த மனநிலை இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெண்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இதை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள்ட்ட காட்டுங்க. ஆலியா பட்டினுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல பிரபலமான பெண்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி பார்க்கணும் என்பதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த முறை நான் எங்க அசிங்கப்பட்டாலும் சரி, அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த நடிகை தான் ஆலியா பட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரணும். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, ஒரு துறையில சாதிச்சு பிரபலமா இருக்கக்கூடிய பெண்களை முதல்ல மதிக்கணும். நான் ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இதை நான் பேசுறேன் அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் செஞ்சிட்டு இருக்கலாம், இனிமே அவங்க அதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான். மீண்டும் வேறொரு நல்ல செய்தியுடன் உங்கள் அனைவரையும் இதே பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும்.